வணக்கம் நண்பர்களே, வாய்ஸ் ஆஃப் லோவி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் இந்தியாவின் தென்கோடியில் நடக்கும் ஒரு மாபெரும் திட்டத்தை பற்றி. சுமார் 72,000 கோடி ரூபாய் செலவில் ஒன்றிய அரசு முன்னெடுக்கும் கிரேட் நிக்கோபார் மெகா திட்டம். ஒரு பக்கம் இது இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பொருளாதாரத்திற்கும் மிக முக்கியம் என்கிறார்கள். மறுபக்கம் இது இந்தியாவின் ஈடு செய்ய முடியாத இயற்கை பேரழிவு என்கிறார்கள் சூழலியலாளர்கள். உண்மையில் அங்கே என்னதான் நடக்கப் போகிறது? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தின் மிக தெற்கே உள்ள தீவுதான் கிரேட் நிக்கோபார். இங்கு நிதி ஆயோக் மூலமாக 166 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு மாபெரும் உள்கட்டமைப்பு திட்டத்தை வரப்போகிறது. இந்த 4 முக்கியமான விஷயங்கள் இதில் அடங்கும். கலாத்தியா விரிகுடாவில் ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச சரக்கு முனையம், ராணுவம் மற்றும் பொதுமக்களுக்கான ஒரு புதிய சர்வதேச விமான நிலையம், சுமார் 450 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையம், எல்லாவற்றுக்கும் மேலாக புதிதாக 3 லட்சம் பேர் குடியேறும் வகையிலான ஒரு புதிய நகரம். கேட்பதற்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கிறதல்லவா? ஆனால் இதற்காக நாம் கொடுக்கும் விலைதான் என்ன தெரியுமா? இந்த திட்டத்திற்காக சுமார் 130 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான அடர்ந்த மழைக்காடுகள் அழிக்கப்பட உள்ளன. இதற்காக வெட்டப்பட உள்ள மரங்களின் எண்ணிக்கை மட்டும் சுமார் 8.5 லட்சத்திற்கும் மேல். இந்த தீவு பல அரிய உயிரினங்களின் புகலிடம். குறிப்பாக உலகின் மிகப்பெரிய ஆமை வகையான லெதர்பேக் ஆமைகளின் முக்கிய இனப்பெருக்க மையமே இங்கு அமைய உள்ள கலாத்தியா விரிகுடாதான். துறைமுகம் வந்தால் ஆமைகளின் நிலை என்னாகும்? அடுத்த மிக முக்கியமான பிரச்சனை மனித உரிமைகள் சம்பந்தப்பட்டது. பல 10,000 ஆண்டுகளாக வெளி உலக தொடர்பே இல்லாமல் காடுகளை மட்டுமே நம்பி வாழும் ஷோம்பென் பழங்குடியின மக்கள் இந்த தீவில் வாழ்கிறார்கள். இவர்களின் மொத்த எண்ணிக்கையே வெறும் 300 பேர் தான். நாளை 3 லட்சத்துக்கும் வெளியாட்கள் அங்கு குடியேறினால் சாதாரண காய்ச்சல் கூட நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத அந்த புல்குடிகளை ஒட்டுமொத்தமாக அழித்துவிடும் அபாயம் உள்ளது. அரசின் வாதம் என்னவாக இருக்கிறது தெரியுமா? இவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தும் அரசு ஏன் இந்த திட்டத்தில் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறது? அதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. ஒன்று, வர்த்தகம். உலகின் 30% அதிகமாக வர்த்தகம் நடக்கும் மலாக்கா நீரிணைக்கு மிக அருகில் இந்த தீவு இருக்கிறது. இங்கு ஒரு சர்வதேச சரக்கு முனையம் அமைந்தால் பல ஆயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி இந்தியாவிற்கு கிடைக்கும். இரண்டாவது, சீனாவின் அச்சுறுத்தல். இந்திய பெருங்கடலில் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என்ற பெயரில் இந்தியாவை சுற்றி சீனா தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தி வருகிறது. அதை தடுக்கவும் நமது பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிரேட் நிக்கோபரில் ஒரு வலுவான ராணுவ தளம் அமைப்பது கட்டாயம் என ராணுவ வல்லுநர்கள் கூறுகின்றனர். நாட்டின் பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி இவை இரண்டும் நமக்கு மிக அவசியம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக பல்லாயிரம் ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட ஒரு பல்லுயிர் சூழலையும் ஒரு தொல்குடி இனத்தையும் நிரந்தரமாக அழிப்பது சரியான தீர்வாகுமா? வளர்ச்சி என்ற பெயரில் நாம் கொடுக்கும் விலை மிக அதிகமோ என்ற கேள்வி எழுகிறது. இந்த கிரேட் நிக்கோபார் திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது அவசியமான வளர்ச்சியா அல்லது ஆபத்தான அழிவா? உங்களின் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான தகவல்களுக்கு நமது வாய்ஸ் ஆஃப் லோவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.